நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். குரு வக்கர நிவர்த்தி இந்த உலகத்தில் செய்யும் ஜாலங்கள் என்ன? நம்ம ராசி அடிப்படையில் என்னங்க நடக்குது? இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்க்கணுமா? உலக அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே குரு வக்கரம் பெறும்போதாங்க. குரு வக்கரம் பெற்றிருக்கும்போது நகையோட ரேட்டு என்னங்க கூடியிருக்கு? இந்த 4 மாதத்தில் ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம வாழ்நாள் நினச்சி பார்த்துருப்போமா? வாங்குறதா கண்ணில் பார்க்குறதா? இதுதான் இது. சரி, இது மட்டும்தான் கூடிச்சா? விலைவாசி கூடிட்டே இருக்கே. அடிப்படை தேவையிலிருந்து சார் இடம் வீடெல்லாம் கண்ணில் நினைக்க கூட முடியாதுங்க, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ வாங்குகிற அனைத்தும் விலைவாசி கூடுது. ரைட், இது மட்டுமா? கையிருப்பு பணம் கரையுதே. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் தடை ஏற்பட்டது. இது அத்தனைக்கும் காரணம் குரு என்ற ஒரு சுபகிரகம் மாறி இருப்பது. சுபகிரகம் வந்தவுடனே இந்த குரு வக்ரத்தில் ஃபஸ்ட்டு குரு வக்ர நிவர்த்தி, சுக்கரன் உச்சம் பெறுது. சுக்கரன் உச்சம் பெறனால என்ன சார்? சுக்கரனுங்கிறது 16 வகை செல்வத்துக்கு அதிபதிங்க. குரு பணத்தை மட்டும் கொடுப்பாருன்னா சந்தோஷத்தை கொடுக்க. சுக்கரன் இருந்தால் தாங்க சந்தோஷம், குழந்தை பிறப்பு, தாம்பத்தியம் ரீதியாக ஹாப்பினஸ், மனசு சௌக்கியமாக இருக்குன்னா சுக்கரன் வேணும். நினைப்போம்ல, நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கேளிக்கை விடுதி போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தேவை. சரி, அதிகாரம் நிர்வாகம் இதோட ராகக்கெதுக்குள்ள அனைத்து கிரகம் அடைபடுது. இந்த நேரத்தில்ங்க செல்வ செழிப்பு, லட்சுமி கடாட்சங்கள், சொத்து சுகங்கள், இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைய, பிஸ்னஸில் அதீத வளர்ச்சி ஏற்படைய, எதிரிகள் சம்மந்தப்பட்டது விலக, திருஷ்டி தோஷமாக இருக்கா, செய்வனையாக இருக்குமான்னு டவுட் வந்தது இல்லையா, அதற்குண்டான விடிவு காலம் என்ன, இது மாதிரி பலதரப்பட்ட பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கும், நடக்கலை. எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்தால் தடைப்படுது. இதில் இந்த காதல் என்ற ஒரு விஷயம் திருமணமாக கூடுமா இல்லையா, இது பால. ரைட், இப்போ குரு வக்கர நிவர்த்தி வந்து உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துலேருந்து 7, 9, 11 பார்க்குறார். 11 லாபஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் நிவர்த்தி ஸ்தானம். ஆக மொத்தம் நமக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நல்ல காரியம் நடக்க வந்தாச்சு. அப்போ நமக்கு ராசிக்கு என்னங்க நடக்குது அதையும் பார்த்துட்டு நிச்சயமாக இது உங்கள் லைஃப்க்கு டேர்னிங் மூமெண்ட்டாக இருக்குது, மாற்றுக்கிறது இல்லை. ரைட், முழுமையாக உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி, இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நடக்கும் யோக பலன்கள் என்ன? பொதுவாக இந்த கன்னி ராசி குரு வக்கர நிவர்த்தி மிகப்பெரிய பெனிஃபிட் அடைய போகுது. ஏன்னா அவங்க ராசிக்கு 4, 7க்குரிய குரு 10 எல்லாம் கேந்திரத்தையும் கணக்கு பண்ணுது பாருங்கள். சார் கேந்திராதிபதி தோஷம் வந்துருமா அப்படின்னு பயந்தவங்களுக்கு இப்போ குரு 10 குரு பதவி போகும்பாங்க. 10 ஒரு பதவி மாறுது. அது என்ன பதவி மாறுது? திருமணம் இல்லாதவங்க பேச்சுலர் கல்யாணங்கிறது மாறும், கல்யாணமானவங்களுக்கு அம்மா அப்பாங்கன்னு மாற்ற வருது, வெட்டி பையனாக இருந்தவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இது மாதிரி எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு போகலாம். அப்பா அம்மாங்கிறது தாத்தா பாட்டி கூட மாற்றும். இது மாதிரி நடக்கிற யோக காலகட்டம் தான். சார் எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. நமக்கு தேவை அதில் ப்ளஸ் என்ன, நெகட்டிவை குறைக்க வழிவகைகள் அதை பார்ப்போம். ரைட், முதல்ல கன்னி ராசி திறமை மிக்க ராசி, அறிவாளி ராசிங்க. இந்த ராசி அறிவாளி, எந்த ஒரு விஷயம் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கிற ராசி. இந்த ராசி சொல்கிற ஒரு சில டிசிஷன் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பாருங்க, கலைத்துறைனாலும் சரி, சினிமாலும் சரி, சிம்மம் ராசி இந்த கன்னி ராசி இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த கன்னி ராசிக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? எல்லா ஃபீல்டுலேயும் நாலேஜ் இருக்கும். பேங்கிங் செக்டர், ஆடிட்டரு, சினிமா, அரசியல் எல்லாத்துலேயும் யோகம் உண்டு. இந்த ராசி அறிவாளி இருக்கும் இடத்துல இருக்கும். நினைவுகள் அசைப்படுறது அந்த ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்தை திருப்பி 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 ரிப்பீட் பண்ண வேண்டாம். அது ஒன்று மட்டும் முடிஞ்சிருச்சு, அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு போக வேண்டிய ராசி. அதை மட்டும் பழகிக்கங்க. ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு சார் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி. அப்படியா சார், என்ன சார் நடக்குது? ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. 2 9க்குரியவர் 7ல் உச்சம் பெறுது. குல நாளில் ராசிக்கு உங்கள் 2ஆம் வீட்டுக்கு முழு சுவர் குரு பார்வையும் வந்தாச்சு. குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக உயர்வு, கையிருப்பு பணம் சேருகிற சூழ்நிலைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், புது நபர்கள் அறிமுகம். அப்போ புது நபராக இருக்கணும், திருமணத்தை பேசிட்டு குழந்தைக்கு வரேன் சார். திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புண்டு. இதில் ஒரு சிலர் சொல்லிட்டாங்களாமா, 7ல் சனி இருந்தால் திருமணம் இருக்காதுன்ட்டாங்க. ஏங்க 7ல் சனி இருந்தால் திருமணம் நடக்காதுன்னா நிறைய பேருக்கு திருமணம் இருக்காதுங்க. கடகராசிக்கு ஜிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி தானே. திருமணம் சனி வந்தால்தான் கமிட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. திருமணம் உனக்கு நடக்கணும்னு முடிவுனா கனி மாதிரி நடத்தி வைக்க முடியுங்க. திருமண வாய்ப்பு உண்டு. இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது வயது வித்தியாசமாக இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம், சப்கேஸ்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கலாம். இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அமைஞ்சது, ஆனால் அதோட பெட்டராக இருக்குது, அப்படி அமையக்கூடிய அம்சம் உண்டு. அதை பாருங்கள் சார். வேலையில் தான் கோல்டன் டைமுங்க. நிரந்தர வேலை வாய்ப்புக்கான காலகட்டம். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, அது வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் வகையிலும் வாய்ப்பு உண்டு. அப்போ ஜாப் ஷூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வருது. இதில் சம்பள உயர்வுகள் மிகப்பெரிய
தொகை உருவது இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி. சார் இப்போ உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனி, அதை நினச்சி பயப்படாதீங்க. கண்டக சனின்னு பயப்படாதீங்க. 2ஆம் இடம் குரு பார்க்குது. குடும்பத்தில் பணம், பொருளாதாரம். இப்போ குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, தாய்மை அடைய வேணாம். ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தவங்க குழந்தை பாக்கியம் வருகிறது. குழந்தை பற்றி அதீத சிந்தனைகள் இந்த ராசிக்கு இப்போ தான் யோசிச்சுட்ருக்கு. இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றி என்ன சப்ஜெக்ட் சேர்த்தலாம், என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த காலேஜ் சேர்த்தலாம், இது மாதிரி ஒருத்தருக்கு. ஒரு சில பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, வெளிநாட்டு படிக்க வைக்கலாமா, இல்லை உள்ளூர்லேயே படிக்கலாமா, இதே அந்த வயதோடைய எல்லாத்துக்கும் இதே சிந்தனை தான். சார் இப்போ தான் தவற விட்ட சொத்தை திரும்ப பெற, அவசரப்பட்டு விற்ற நகையை அது போன்ற வாங்க, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது. அப்போ பணம் வருதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணமாக வரும். பிஸ்னஸ் சார், பிஸ்னஸில் கோல்டன் டைம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று ஆரம்பித்து மாட்டிக்கிட்டாங்க. சார் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இன்னொன்று பண்ணுவோம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோன்னு பண்ணே மாட்டிக்கிட்டேன், அதனால் கடன் ஆகி போச்சு. அதில் அதாவது ரீசன் சொல்லுவாங்க, பாலம் வந்து, ஏன்னா ராகு வந்தது இல்லையா, அவங்க ராசிக்கு ராகுக்கு எதுனால பாலம் வந்துடுச்சு, ஏதோ பள்ளம் தோண்டிட்டாங்க, ரோடு போட்டு ஒன் டே ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு சில கதை இருக்கும். இப்போ தான் அது மாதிரி உங்கள் பிஸ்னஸை விருத்தி எடுக்க, பிஸ்னஸில் ஒரு சில உதவி கரம் கிடைச்சி அதீத டெவலப்மெண்ட். இப்போ கூட்டில் போட்டு நிறைய பேர் மாட்டிட்டாங்க. சார் கூட்டிலேருந்து வெளியே வர முடியுமா, தனித்தா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். அதை விட முக்கியமாக ஹெல்த், இப்போ பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதையும் சொல்லிடுறேன். வயிறு சம்மந்தப்பட்டது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, குடல் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது கவனம். அது மாதிரி வந்தால் பாருங்கள். உடம்புல சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததெல்லாம் இப்போ தான் பார்க்கணும். அது ஒருத்தர் பயந்துட்டாங்க, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, கொழுப்பு கட்டியா. நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் கேன்சருக்கு உண்டான அமைப்பு இது இல்லை, நீங்கள் பயப்படாதீங்கன்ட்டு. ஒரு மிஷினில் பார்த்தா வருது, ஒரு மிஷினில் பார்த்தா வரலன்னு இப்படிலாம் பயந்துட்டாங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு ஜெனட்டிக்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், இதில் உங்களுக்கு கேன்சர் பண்ண அமைப்பு இல்லை, கிரக அம்சம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா தாச்சுன்னா அது ஜஸ்ட்டு ஒரு கட்டி, அது பெருசாக கட்டி இன்னும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெண்களுக்கு மார்பகம் சம்மந்தப்பட்ட கட்டி மாதிரி இருக்குன்னாங்க. அப்போ தான் கேன்சர் இல்லைன்னு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரி ரைட். அப்போ சார் ஒரு கோல்டன் டைம் வந்திருக்கு, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது, அதீத காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டாபிக் எதாவது விட்டுருந்தா கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.